ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம வாங்கிட்டு வர கருவேப்பிலை வந்து நல்லா பச்சை பசேல்னு வரணும்னா இந்த மாதிரி நல்லா கழுகுனதுக்கப்புறம் தொடச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஷ்யூ போட்டு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா நீண்ட நாட்களுக்கு நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கிட்டு வர முட்டை பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே எப்படி ஸ்டோர் பண்ணி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டிமார்கள்லாம் வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் இல்லை, இந்த மாதிரி தான் முட்டையை ஸ்டோர் பண்ணுவாங்க. அரிசி பானையிலையோ இதெல்லாம் வைப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் அரிசி இருக்குது, அதில் தான் இந்த மாதிரி முட்டையை வந்து மேல் நோக்கி இந்த மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா முட்டை வந்து 10 நாள் வரைக்கும் வெளியே நல்லா கேடு வராமல் கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 3 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நீண்ட நாட்களுக்கு வரணும் அப்படின்னா நான் சொல்ல இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக வந்து நான் பூண்டும் இஞ்சியுமே வந்து நல்லா கட் பண்ணி கழுகி எடுத்துக்கிறேன். பூண்டு பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு 100 கிராம் எடுக்கிறோன்னா இஞ்சி வந்து 75 கிராம் அளவு இருக்கணும். இந்த அளவு தான் இருக்கணும் இஞ்சி பூண்டு. எப்பவுமே நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் அரைக்கிறதா இருந்தால் பூண்டுடைய அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ இஞ்சியை மட்டும் நல்லா கொரகொரப்பாக தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் அரைச்சி எடுக்கணும். அதே போல் பூண்டு வந்து தோல் உரிச்சதுக்கப்புறம் கழுகுனதுக்கப்புறம் நல்லா தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும் பூண்டு. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்ததுக்கப்புறம் இதில் 2 பொருள் முக்கியமான 2 பொருள் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இது ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்முடைய இஞ்சி பூண்டை நம்ம எப்போ எடுக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். அதே போல் தண்ணி எதுக்கு ஊற்றக்கூடாதுன்னு சொன்னோன்னா, ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து பச்சையாயிரும். ஸோ அதனால தான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக ஆயிலுமே சேர்க்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் அரைக்கிறனால நம்ம இஞ்சி பூண்டோட வாசனை பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதே சமயத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீடுங்களில் முட்டை ட்ரேலாம் இல்லைன்னா கவலையே பட வேண்டாம். முட்டை கடைகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முட்டை ட்ரே இருக்கும், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பெரிய முட்டை ட்ரே நான் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃப்ரீயாக தான் கிடைக்கும், நம்ம முட்டை கடைகளை கேட்டாலே தருவாங்க. ஸோ இந்த மாதிரி முட்டை ட்ரேவை நீங்கள் கட் பண்ணி இப்போ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் தான் வந்து முட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறனால முட்டை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம முட்டை ட்ரே இல்லாமல் வச்சோன்னா ஒவ்வொரு முறையும் திறக்கும் போது முட்டை அசைஞ்சு உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஓரத்தில் சேஃப்டியாக இருக்கும். இடமே வந்து சேவ் ஆகும். நீங்கள் இதுக்கப்புறம் இது வந்து வேறு என்ன பொருள் கூட இங்கே வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடுங்களில் முட்டை வந்து சட்டுன்னு வேக வைக்கணும், அதே சமயத்தில் கேஸுமே மிச்சப்படுத்தினா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக வந்து இந்த மாதிரி நான் வந்து குக்கரில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். முட்டை பார்த்திங்கன்னா முட்டை வந்து ஒரு பாதி அளவு முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஸோ அதில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்து நான் வந்து முட்டையை வந்து வேக வச்சு எடுக்க போகிறேன். ஒரு 2 விசில் விட்டு நீங்கள் எடுத்தால் போதும். முட்டை வந்து குயிக்காக 2 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். நான் வினிகர் எதுக்கு சேர்த்தேன்னா, முட்டை வந்து நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைக்கிறதுனால உடையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து வினிகர் சேர்த்தேன். இதுக்கு பதில் நீங்கள் உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். சூப்பராக வந்து நம்மளோட முட்டை வந்து வெந்து வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீடுங்கள்லாம் வந்து லெமன் பிழிகிறதுக்குன்னு தனியாக வாங்கி வச்சுருப்போம். ஸோ நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் லெமன் பிழிஞ்சு பாருங்கள், ஈஸியாக பிழிஞ்சிடலாம். அதுக்காக ஒரு லெமனை நல்லா இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து 2 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை பாருங்கள், இந்த லெமனை நான் எப்படி பிழிஞ்சு எடுக்க போகிறேன்னா, நம்மளோட சாப்பாட்டு கரண்டி இருக்குல்ல, ஸோ இதை தான் வந்து கீழே இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு நான் பிழிஞ்சு எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்கிறதுனால அந்த லெமனில் இருக்க விதையுமே வந்து தனியாக கலெக்ட் ஆகிடும். கீழே நம்மளுக்கு ஜூஸ் மட்டும் வந்து விழுகும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டிப்ஸு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடுங்களில் வந்து இந்த மாதிரி எதனா ஃப்ரை பண்ணுற ஐட்டம் தான் வந்து எண்ணெயில் வந்து லைட்டாக தண்ணி தெளிஞ்சிதுன்னா ஒரு மாதிரி சலசலன்னு வந்து வெளியே தெரித்து வந்து விழுந்துடும். அந்த மாதிரி வெளியே வராமல் இருக்க லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக புளி வந்து சேர்த்துட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இட்டிங்கன்னா போதும். எண்ணெயெல்லாம் வந்து அப்படியே அடங்கி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். நம்ம வீடுகளில் வாங்கக்கூடிய முருங்கைக்காய் வந்து நீண்ட நாட்களுக்கு வரணும், பச்சை பசைன்னு இருக்கணும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக முருங்கைக்காய் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க. இந்த மாதிரி நல்லா கழுகி எடுத்துக்கிட்டேன். கழுகி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம
ஒரு ஈரமான கிளாத், அதாவது கிளாத்தை வந்து நல்லா ஈரம் பண்ணிக்கணும். ஈரம் பண்ணதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அதில் வந்து முருங்கைக்காய் வச்சுருங்க. இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நீண்ட நாட்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்த டிப்ஸு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் நம்ம வாங்கிட்டு வந்தோடனே வெளியே வச்சாலும் சரி, உள்ளே வச்சாலும் சரி, ஒரு மாதிரி சுருக்கமாயிரும். ஒரு சில டைமில் பழுக்கிற மாரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பழுக்காமல் சுருங்காமல் இருக்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் தண்ணி எடுத்துருக்கேன். அதாவது இந்த வாழைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். இந்த வாழைக்காவை நல்லா கழுகுனதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் நீங்கள் இந்த வாழைக்காவை அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிங்கனாவே போதும். நீண்ட நாட்களுக்கு, அதாவது ஒரு 8-10 நாளைக்கு வரைக்குமே வந்து நம்மளோட வாழைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நாள் ஒரு வாட்டி நீங்கள் தண்ணியை மாற்றினாவே போதும். இந்த வாழைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம வாங்கிட்டு வரும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்ச நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் உடனுக்குடனே இந்த வீடியோவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.